Disclaimer. Hello customers, welcome to RLD. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கேளம்பாக்கம் டு வண்டலூர் போற ரோட் எக்ஸாக்டா 100 ஃபீட் ரோடு இது. ஸோ எக்ஸாக்டா நம்ம ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டா என்ன லேண்ட்மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் செகண்ட் கேட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ப்ராஜெக்டோட ஆர்ச் இருக்கு. உங்களுக்கு டுவர்ட்ஸ் நீங்க இங்க இருந்து வண்டலூர் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களால ஜஸ்ட் உங்களுக்கு 21 கிலோமீட்டர்ஸ் நீங்க வண்டலூர் ரீச் பண்ணலாம். அண்ட் டுவர்ட்ஸ் நீங்க கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் எடுத்தீங்கன்னா நீங்க டேரக்டா ஓஎம்ஆர் ரீச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்க இருந்து கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஊருக்கு போனோம் அப்படின்னா யூ ஹேவ் அ கேளம்பாக்கம் ஜங்ஷன், அப்படி இல்லைன்னா கிளாம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்டையர் லொகாலிட்டி நீங்க கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட். இது ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா RLD அல்டிமா. டெஃபினட்டா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ யூ ஹேவ் அ பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் போய் பார்க்கலாம். இப்ப நம்ம நீங்க பாத்துருப்பீங்க என்ட்ரன்ஸ். ஓவராலா இந்த ப்ராஜெக்டோட லேண்ட் பார்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.42 ஏக்கர்ஸ். ஸோ அதாவது இந்த சைடு நம்மளோட லேண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70% ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ மிச்சம் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே லைக் மினியேச்சர், மாடல் ஹவுஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் ஆஃபீஸ்ல போய் பார்ப்போம். திஸ் இஸ் த சேல்ஸ் ஆஃபீஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல 70% ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 ஏக்கர்ஸ்க்கு உங்களுக்கு பார்க் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம 2 lakh ஸ்கொயர் ஃபீட்கான லஷ் கிரீனரிஸ். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன இடத்துல பார்த்தாலுமே உங்களுக்கு கிரீனரிஸ் மட்டும் தான். ஸோ பார்க்கவே ரொம்ப பிளசண்டா இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டையர் கேளம்பாக்கம் லொகேஷன்ல திஸ் இஸ் த ஹை ஃப்ளோர்ஸ், ஒன் ஆஃப் த 35th ஃப்ளோர். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு சி வியூ அபார்ட்மெண்ட்ஸ் இது. ஸோ டுவர்ட்ஸ் நீங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி வியூ இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஃபாரஸ்ட். ஸோ புதுப்பாக்கம், மாம்பாக்கம் ஃபாரஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரிஸா இருக்கும். திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் RLD அல்டிமா. ஸோ வாங்க நம்ம சேல்ஸ் ஆஃபீஸ் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது 3 BHK லார்ஜ் சைஸோட மாடல் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1504 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வரும். ஸோ இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு ஃபாயர் ஏரியா கிடைக்கும். உங்களுக்கு அதோட சைஸே பாத்தீங்கன்னா 6x5. ஸோ திஸ் இஸ் த ஃபாயர் ஏரியா. இதை நீங்க எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டபுள் சைட் லேமினேஷன் இன்ஜினியர் வுட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஹைட் வந்து நம்ம 8 ஃபீட், உங்களுக்கு அதே மாதிரி 4 ஃபீட் வந்து வித் கொடுக்குறோம். நம்ம டிஜிட்டல் லாக் தான் கொடுக்குறோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டைப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு கார்டு கிடைச்சிடும், நீங்க கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்போர்ட்மே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு கீயுமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டிஜிட்டல் லாக். என்ன பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ். நம்ம கொடுக்குற லாக்ஸ் எல்லாமே வந்து யாழ். நீங்க என்டர் ஆன உடனே உங்களுக்கு டைனிங் அண்ட் லிவிங் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11x18 வரும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த சைஸ் 11x18. ஓகேங்களா? அண்ட் இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10x14. நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் ஸோ ஸ்டார்டிங் நீங்க உள்ள வந்தோன்னா உங்களுக்கு லிவிங் அண்ட் டைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்றதுக்காக உங்களுக்கு உள்ள வந்தவங்க டைனிங் அண்ட் லிவிங் கொடுக்குறோம். பிகாஸ் ஆஃப் நம்ம ஸ்பெண்ட் பண்ற லாட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு லிவிங்ல தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு பால்கனி பக்கத்துல இருக்கும்போது யூ ஹேவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஸோ ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு நேச்சுரலாக சன்லைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நீங்க ஒரு ஈவினிங் போல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இங்க காஃபி வந்து உங்க பால்கனியில எடுத்துக்கலாம். அந்த வியூவோட பிளசண்டா இருக்கும் பார்க்கவே. பால்கனியுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம கிட்ட 2 வியூ சொன்னோம் இல்லையா? ஒன்னு வந்து உங்களுக்கு சி ஃபேசிங் வியூ, இன்னொன்று வந்து ஃபாரஸ்ட் வியூ. ஸோ நீங்க இந்த யூனிட் எடுக்கிறீங்க 3 BHK லார்ஜ் சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வியூ பார்த்த மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனரிஸ், உங்களுக்கு பக்கத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் இந்த யூனிட் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் வென்டிலேஷன் நல்லா இருக்கும், ஏர் குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லா கிரீனரிஸ் இருக்கிறது தான் பெனிஃபிட். நம்ம சீலிங்கோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 ஃபீட் உங்களுக்கு ஹைட் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப லக்ஸுரியஸா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்பேஷியஸா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க உள்ள வந்த உடனே லெஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் a மாஸ்டர் பெட்ரூம். ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் பெட்ரூம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 BHK நீங்க என்ன BHK எடுத்தாலுமே சரி உங்களோட ரூம், உங்களோட ஹால், உங்களோட லிவிங் ஏரியா எல்லாமே வந்து வியூவை பேஸ் பண்ணி தான் இருக்குமே.
ஸோ நீங்க சி ஃபேசிங் எடுத்தீங்க அப்படின்னா ஆல் த ரூம்ஸ் வில் பி ஃபேஸ்ட் ஆன் சி. ஸோ அதே மாதிரி நீங்க ஈஸ்ட் ஃபேசிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல் த ஃபேசிங் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வியூ இருக்கும். ஸோ எல்லாமே வியூ எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இதுல. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x14 வந்துடும். ஸோ நீங்க இந்த மாதிரி கூட உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இதே பாருங்க. இதுதான் மாடல் நாங்கள் ஜஸ்ட் வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நீங்க என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றது கூட. டாய்லெட் வந்துடும் வித் பார்ட்டிஷன் கிளாஸோட. எக்ஸாக்டா உங்களுக்கு இதே மாதிரி தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7x5. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இதுதான் செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11x13 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸா தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது மாஸ்டர் பெட்ரூம்க்கும் உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம்க்கும். இதுவே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் நம்ம என்ன அங்கே மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தோமோ சேம் உங்களுக்கு பார்ட்டிஷன் வச்சு எல்லாமே கிடைச்சிடும். ஸோ அண்ட் திஸ் த விண்டோ. உங்களுக்கு நீங்க செகண்ட் பெட்ரூம்ல இருந்தீங்கன்னா ஸோ டுவர்ட்ஸ் நீங்க இப்படிதான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபாரஸ்ட் வியூ கிடைச்சிடும். திஸ் செகண்ட் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம். இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7x4. ஸோ இதுவே உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் வித் பார்ட்டிஷன் கிளாஸோட. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் த தேர்ட் பெட்ரூம். ஸோ இது உங்களுக்கு 3 பெட்ரூமே ப்ராப்பர் சைஸ்ல இருக்கும். ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10x12 வந்துடும் உங்களுக்கு. இது ப்ராப்பர் 3 BHK 3 டாய்லெட். ஸோ உங்களுக்கு 3 பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் வந்துடும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ எல்லா விண்டோஸ்மே உங்களுக்கு வியூவை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த விண்டோவுமே சேம் அதே தான் உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஃபாரஸ்ட் வியூ பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தாலுமே உங்களுக்கு சேம் பார்ட்டிஷன் வச்சு கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸ்பேஷியஸா இருக்கும். நீங்க எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா 7x4. திஸ் இஸ் த கிச்சன். இது வந்து நம்ம பேரலர் கிச்சனா கொடுத்துருக்கோம். ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11x7. ஸோ மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் வந்து இந்த மாதிரியான கிச்சனை தான் ரொம்ப லைக் பண்றாங்க. ஸோ அந்த கான்செப்ட்காக நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் வித் யூட்டிலிட்டி ஏரியாவோட. உங்களுக்கு நீங்க வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேயுமே கொடுத்துரும். ஸோ இது எங்கேயுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடா தெரியாது கிச்சன். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இப்போ நீங்க பார்த்துருக்கிறது வந்து 3 BHK 3 டாய்லெட். கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வாட் யூ ஃபீல், உங்களுக்கு எப்படி இருக்கு, ஸோ என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா உங்க கமெண்ட்ல ஜஸ்ட் பின் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆர்எல்டி பத்தி நான் உங்களுக்கு சின்ன பிரீஃப் கொடுத்துறேன். ஆர்எல்டி ராயல் லேண்ட் டெவலப்பர்ஸ். நம்ம வந்து 20 இயர்ஸா இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கோம். அக்ராஸ் நிறைய பிளாட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சென்னை ஃபுல்லாவே பண்ணிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹைரைஸ் ப்ராஜெக்ட். ஓவராலா 35 ஃப்ளோர்ஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய சக்சஸை வச்சு தான் நம்ம அடுத்த வரப்புற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஓவராலாவே 7.4 ஏக்கர்ஸ்ல 70% ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்காது. அண்ட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலாவே 4 டவர் தான் நம்ம பண்ண போறோம். இந்த 4 டவர்ல 1278 யூனிட்ஸ் தான் வரவே போகுது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த மைவான் டெக்னாலஜி. ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் ஒர்க்னு சொல்லுவோம், அலுமினியம் ஃபோம் ஒர்க்ன்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்கிரீட்ல தான் நம்ம பண்றோம். என்டையர் சுற்றி எல்லா வால்மே உங்களுக்கு கான்கிரீட்ல தான் இருக்கும். ஸோ பிரிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றதே இல்லை. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த நோ வால் ஷேரிங். ஸோ உங்களுக்கு வால் ஷேரிங்கே இருக்காது. உங்களோட யூனிட் இண்டிவிஜுவல் யூனிட் மாதிரி தான். ஸோ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹைரேஸ்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நோ ஷேரிங் ஆஃப் வால். இந்த ஓவரால் 7.4 ஏக்கர்ல 4 டவர் தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லான்ச் பண்ண போறது 8 டவர். ஸோ இந்த 8 டவர் வந்து உங்களுக்கு 35 ஃப்ளோர்ஸுக்கு வரும். ஸோ ஓவராலாவே வந்து 315 யூனிட்ஸ் தான். அதாவது ஒரு டவர்ல உங்களுக்கு 9 யூனிட்ஸ் தான் வரும். ஸோ வித் மிக்ஸ்ட் வேரியன்ட், அதாவது 2 BHK 2 டாய்லெட், 3 BHK 2 டாய்லெட் அண்ட் 3 BHK 3 டாய்லெட். ஸோ சைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1040 இருந்து 1504 வரைக்கும் 1504 வரைக்கும் நம்ம கிட்ட சைசஸ் அவைலபிளா இருக்கு. ஓவராலா வந்து நம்ம லான்ச் பண்ண போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 5, 6, 7 வந்து ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆகி ஹேண்ட் ஓவர் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெராப்பாடி 36 மந்த், அதாவது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சுவலா 8 டவர் வந்து நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ நீங்க 2028 அப்போ நீங்க ஹேண்ட் ஓவர் வாங்கிக்கலாம் உங்களோட யூனிட். இப்போ நீங்க பாக்குறது வந்து நம்ம ஃப்ளோரோடைய காரிடார். ஸோ காரிடார் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 4 ஹை ஸ்பீட் லிஃப்ட் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு சர்வீஸ் லிஃப்ட் இருக்கும். ஸோ சைஸ் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்ல வந்து 7 ஃபீட் கிடைக்கும். அண்ட் நார்மல் ஏரியாவில் உங்களுக்கு வந்து 5 ஃபீட் கிடைக்கும். அண்ட் இதை நீங்க நோட் பண்ணி ஆகணும், இட்ஸ் ஹை ஸ்பீட் லிஃப்ட். ஸோ யூ ஹாவ் அ டிஜி பேக்கப் ஆல்சோ. இன்கேஸ் உங்களுக்கு பேக்கப் உங்களுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லிஃப்ட் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஃப்ளோர்ல வந்து லேண்ட் ஆயிட்டு நீங்க அங்க வந்து சேஃப்டியா நீங்க வெளியே வந்துடலாம்.
ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் எப்படி வரப்போகுதுன்ற ஓவரால் எலிவேஷன் இதுதான். அக்ராஸ் இதுதான் அந்த 7.42 ஏக்கர்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஓவரால் லேண்ட் பார்சல். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறது 8 ஹவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓவராலா 35 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேஸ்மெண்ட் பிளஸ் கிரவுண்டு பிளஸ் வந்து உங்களுக்கு 35 ஃப்ளோர்ஸ் வரும். அண்ட் நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஸோ யூ ஹேவ் அ கிளப் ஹவுஸ். கிளப் ஹவுஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ நம்ம கிளப் ஹவுஸ் கொடுத்துட்றோம். நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் ஆக போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2028. ஸோ 2028க்கு நீங்கள் உங்களோட கிளப் ஹவுஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அங்கேயுமே உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வந்துடும். ஓவராலாக அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 117 அம்யூனிட்டிஸ் அக்ராஸ் இந்த 7.42 ஏக்கர்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு. இங்கே மட்டுமே உங்களுக்கு 71 அம்யூனிட்டிஸ் வந்துடும். அண்ட் நீங்கள் கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 அம்யூனிட்டிஸ் வந்துடும். அண்ட் நம்ம கிட்ட யூனிக்காக ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல்டி பிரைட் மைண்ட்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காகவே. ஸோ அவங்க வந்து நிறைய கற்றுக்கணும், அவங்க நிறைய க்ரோ ஆகணுன்றதுக்காக ஆல்ரெடி அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 17 அம்யூனிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் வந்து கிட்ஸ் லேர்னிங்காகவே ஏஐ கிளாஸ், ரொபாட்டிக் கிளாஸ், விஆர் கேம்ஸு, ஸோ மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அண்ட் கேம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் அந்த ஃப்ளோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் சீலிங் ஹைட் லாபி ஆகுது. ஸோ உங்களுக்கு உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீல்ஸ் கிடைக்கும். லைக் உங்களுக்கு ஹோட்டல் ஃபீல் உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டோட உள்ள என்டர் ஆகும்போது உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு 2 ஃபேஸிங் சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த சைடு பார்க்குறது, இப்போ நீங்கள் பார்க்குற சைடு வந்து உங்களுக்கு சி ஃபேஸிங் வரும். இந்த 5 யூனிட்ஸ்க்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்க உங்களோட பால்கனிலேயே உங்களோட ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஃபேஸிங் வரும். சி வியூ தான் வரும் உங்களுக்கு. அண்ட் இதுவே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபேஸிங் கிடைச்சிடும். ஸோ இந்த என்டையர் இந்த பால்கனி, பெட்ரூம்ஸ், ஸோ எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபாரஸ்ட் வியூ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு க்ரீனரி வியூவாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்விம்மிங் பூல் மட்டுமே பார்த்தீங்கன்னா 13,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹாஃப் ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு டென்னிஸ் கோர்ட் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு டர்ஃப் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 பேஸ்மெண்ட்ஸ், ஸோ 2 பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஓவரால் 7.42 ஏக்கர்ஸ்னு இன்டர் கனெக்டட் தான். ஸோ உங்களுக்கு பார்க்கிங்க்கு பிரச்சனையே கிடையாது. முடிச்சிடலாமா?